end of chapter exerciseல நம்ம 11th sum பார்க்குறோம். கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைன். ஓகே, ஸோ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏ, இது பி. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த லைனில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பி, இன்னொன்று கியூ. இந்த பி அப்படிங்கிறது ஏக்கு பக்கத்தில் க்ளோசர், ஏயோட க்ளோசர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ பக்கத்தில் தான் பியை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கியூ வந்து பியோட க்ளோசர் டு பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி பக்கத்தில் தான் இந்த கியூன்ற பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்ஸும் இந்த லைனை ட்ரைசெக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரைசெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஓகே, செப்பரேட் பண்ணுது. அப்போது ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி, இந்த 3 டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுதான் ட்ரைசெக்ஷன் சொல்கிறது. ஓகே, நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிங்கிற பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிங்க, கியூங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் இருக்கும்ல, பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்டு கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்மையே 2 டைப்பாக நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் வந்து டைப் 2 நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ செக்ஷன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த பி அப்படிங்கிறது எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ரேஷியோவில் இருக்குன்னா, இப்போ இது 3 ஈக்குவல் பார்ட்ஸு. இந்த பார்ட்டில் இது ஒரு பார்ட். ஓகே, இப்போது இது ரிமைனிங் பார்ட். அப்போது பி அப்படிங்கிறது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 1:2. புரிஞ்சிச்சா? இங்கே ஒரு பார்ட், இங்கேருந்து ஒரு பார்ட், அதில் தான் பியோடது இருக்குது. அதுக்கடுத்து 2 பார்ட்ஸ் மீதம் இருக்குது. அப்போ 1:2, இதுதான் பியோடது. இப்போ கியூ என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கியூ இருக்கிறது என்னது பாருங்கள். கியூ இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான். இங்கேருந்து இங்கே வரலையும் கியூ இருக்குது, அப்படி தானே? அதுக்கப்புறம் இருக்கிறது ரிமைனிங் பார்ட்டு. இப்போ மொத்தமே 3 பார்ட்டு தான். அப்போ கியூ இருக்கக்கூடியது இந்த இடத்துல இஷ்டுன்னு போட்டுக்கிட்டு, இது 2, இது 1. அப்போ 2:1 அப்படிங்கிறது தான் கியூவோட ரேஷியோ. பியோட ரேஷியோ என்னது 1:2. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m:n. ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருப்பாங்க, m:n. எம்க்கு பதில் இந்த 1, என்க்கு பதில் இந்த 2, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செய்யணும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். செக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி, இப்போ ஃபஸ்ட்டு பியோட கோஆர்டினேட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ px, y ஈக்குவல் டு mx2 ப்ளஸ் nx1 டிவைடட் பை m ப்ளஸ் n. ஓகே, எம்ன்றது அந்த ரேஷியோ, என்னன்றது m:n அந்த ரேஷியோ. ஓகே, அதுக்கப்புறமேலு my2 ப்ளஸ் ny1 டிவைடட் பை m ப்ளஸ் n. இதுதான் அந்த செக்ஷன் ஃபார்முலா. இங்கே தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதில் x2 x1 y1 அப்படிங்கிறது இந்த ஏயோட பாயிண்ட்ஸு. ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது 4,7. இதைத்தான் நம்ம x1 y1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ பியோட பாயிண்ட்ஸ் என்னது 16, -2. இதுதான் x2, இது y2. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. பி எந்த இடத்துல இருக்குது, கியூ எந்த இடத்துல இருக்குன்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ செக்ஷன் ஃபார்முலா எழுதிட்டோம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பி அப்படின்னும் போது இதோட m:n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. அப்போ எம் வரக்கூடிய இடத்துல 1ஐயும் என் வரக்கூடிய இடத்துல இந்த 2வையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த சம்மை செய்யணும். ஓகே, இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதோட இந்த லைன் இதில் ஏ,
பி. பி எங்கே இருக்குது? இங்கேயே இருக்குது. ஓகே, அப்போது இந்த இடத்துல இப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 1:2. இது பி. இந்த இது வந்து எக்ஸ் கமா ஒய், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது? 4,7. பியோட வேல்யூ என்னது? 16,-2. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலாவில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு, ஓகே, இப்போது எம்மோட வேல்யூ என்னது? 1. அப்போ 1 இன்ட்டு, ஓகே, 1 இன்ட்டு x2. x2ஓட வேல்யூ என்னது? 16. அப்போ 16. அதுக்கப்புறமேலு ப்ளஸ், ஓகே, அடுத்து என்னோட வேல்யூ என்னது? 2. எம்முங்கிறது இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம். எம்முங்கிறது 1, என்னங்கிறது 2. அப்போ என் வரக்கூடிய இடத்துல இந்த 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 இன்ட்டு x1 என்னது? 4 டிவைடட் பை m ப்ளஸ் n. m ப்ளஸ் என்னன்னா எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 2. அவ்வளோதான், எழுதிட்டோம். அடுத்து அதே மாதிரி தான் எழுதணும். என்ன எழுதணும்? my2. அப்போ எம்ங்கிறது என்னது? 1, y2ன்றது என்னது? -2 ப்ளஸ் n y1. y1ஓட வேல்யூ என்னது? 7. ஓகே, இப்போ இதை டிவைடட் பை m ப்ளஸ் என்னன்றது 1 + 2. அவ்வளோதான், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம்னா இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ 1 × 16 16 ப்ளஸ் 2 × 4 8 டிவைடட் பை 3. ஓகே, அடுத்து இங்கே 1 × -2 -2, 2 × 4 வந்து ப்ளஸ் 14 டிவைடட் பை 3. ஓகே, இதுதான் பியோட எக்ஸ் கமா ஒய்ன்ற பாயிண்ட்ஸு. இப்போது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 24 டிவைடட் பை 3 கமா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 12 டிவைடட் பை 3. இப்போ இதையும் அடித்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதையும் அடித்து கொடுத்தோம்னா 4. அப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? 8, 4. 8 அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ, 4 அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 8, 4. இதுதான் பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. நம்ம இப்போ இனிமேல் Q எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அவங்க P அண்ட் Qவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ Q எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம Qவோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு Qக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது A, இது B, இது Q. அப்போ Qவோட ரேஷியோ M/N என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 இருக்கும். ஓகே, அப்போது M/N அப்படிங்கிறது 2:1. அப்போ எம்ங்கிறது என்னது? 2, என்னங்கிறது என்னது? 1. நம்ம இதை யூஸ் பண்ணி தானே இப்போ சம் செய்ய போகிறோம். இப்போ ஏயோட பாயிண்ட் என்னது? 4, 7. பியோட பாயிண்ட்ஸ் என்னது? 16, -2. இப்போ ஃபார்முலாவில் இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ Qவோட பாயிண்ட் வந்து x, y ஈக்குவல் டு, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? m அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும்? 2ங்கிறத நம்ம எழுதணும். அப்போது x2ஓட வேல்யூ என்னது? 16. அப்போ m இன்ட்டு x2, அப்போ 2 × 16 ப்ளஸ் என்னோட வேல்யூ 1 இன்ட்டு 4 டிவைடட் பை m ப்ளஸ் என்னன்றது என்னது? 2 + 1. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண வேண்டாம், கூடவே இதையும் சேர்த்து எழுதிடலாம். அடுத்து அடுத்து என்ன எழுதணும்? my2. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 2, y2ஓட வேல்யூ என்னது? -2. ஓகே, ப்ளஸ் n y1ஓட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 2 × 1. இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது மட்டும் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதும். இந்த சம் ரொம்ப ஈஸி. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 32 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 டிவைடட் பை 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 ப்ளஸ்
இப்போ 7 மல்டிப்ளை பண்ணால் 7. 1 into 7 7 டிவைடட் பை 3. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும். 36 டிவைடட் பை 3 கமா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 டிவைடட் பை 3. ஓகே, இதுதான் கிடைக்கும். இப்போ நம்ம அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ 12. இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 1. அப்போ என்ன பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு? க்யூங்கிறதுக்கு வந்து நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் 12,1. இதுதான் க்யூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. இப்போ அவங்க கேட்ட நம்ம ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டாங்க நம்மக்கிட்ட? பிங்கிற பாயிண்ட்டு, பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. க்யூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ பி வந்து 8,4, க்யூ வந்து 12,1. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸியான சம் நம்ம செஞ்சாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி. இதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தடும் கூட. எப்போவுமே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி செய்கிறது தான் 100% கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டியது. சரி, ஈஸி மெத்தட். இதே கொஸ்டினை மல்டிபிள் சாய்ஸில் கேட்டால் நான் வந்து ஈஸியாக செய்யணும், எனக்கு அப்போல்லாம் ஃபார்முலாலாம் தேவையில்லை, சும்மா பார்த்தோன்னே செஞ்சால் போதும் அப்படின்னீங்கன்னா டைப் 2. அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதே கொஸ்டின் தான். இதே லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது? 4,7. பியோட பாயிண்ட்ஸ் என்னது? 16,-2. இப்போ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடியது எக்ஸுக்கு சொந்தம், அடுத்து வரக்கூடியது ஒய்க்கு சொந்தம். அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு வரக்கூடியது எக்ஸு. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ P அண்ட் Q கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதில் நமக்கு ட்ரை செக்ஷன் சொல்லிட்டாலே என்னது? ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி. ஓகே, இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த x1 y1 நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ x1 அப்படிங்கிறது என்னது? 4, x2 அப்படிங்கிறது என்னது? 16. இதில் எது ரொம்ப பெரிய அளவு? இதுதான். அப்போ பெரிய அளவுலேருந்து சின்னதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 16 - 4 என்ன கிடைக்கும்? 16லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். இப்போது இது ட்ரை செக்ஷன். ட்ரை செக்ஷன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸு. அப்போ கிடைச்சிருக்க ஆன்சர் 12-ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 4. அப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து 4 4 4ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 எழுதக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸு ஒவ்வொன்று அந்த 4-ஐ வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு பாருங்க, இப்போது எக்ஸோடது என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்னா, இந்த 4 கூட கிடைச்சிருக்க இந்த 4-ஐ ஆட் பண்ணணும். அப்போ பியோட பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸில் 8 வரும். கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ இது கூட க்யூக்கு வந்து இன்னொரு 4-ஐ வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஈக்குவல் வந்து 4 தான், 4 யூனிட்ஸ் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 8 கூட 4 ஆட் பண்ணால் 12. இப்போது பி அண்ட் க்யூவோட எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, y1 எடுத்து எழுதிக்கணும். y1 என்ன கொடுத்துருக்காங்க? 7. y2 என்ன கொடுத்துருக்காங்க? -2. இப்போ இதில் 7 பெருசா -2 பெருசானா 7 தான் பெருசு. அப்போ 7லேருந்து -2-ஐ மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 - -2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 7 + 2ன்றது 9ன்னு கிடைக்கும். இப்போ 9-ஐ 3, இது ட்ரை செக்ஷன்றதுனால 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ இப்போ நம்ம 4 4-ஐ ஆட் பண்ணோம்ல, அது மாதிரி ஒய் வேல்யூவில் 3 3-ஐ ஆட் பண்ணணும். இப்போ ஒய் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 7 இருக்குது. -2க்கும் 7க்கும் இடையில தான் நம்ம வந்து 3 3-ஐ ஆட் பண்ணணும். அப்போ இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னது? -2. அப்போ சில நேரங்களில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். மைனஸ் வேல்யூ வரும்போதே கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி வந்தால் நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கணும். நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. இப்போது இது -2, இது -1, இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. இப்போ பாருங்கள், இந்த -2 கூட 3 ஆட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 3 ஆட் பண்ணால் எங்கே நிற்கிது? 1ல் நிற்கிது. ஓகே, அதுக்கடுத்து ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 1 2 3 4ல் நிற்கிதா? அதுக்கப்புறம் ஒரு 3 ஆட் பண்ணுங்க. 1 2 3
7ல் வந்து நிற்கிதா. அப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். -2 மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ வந்துட்டாலே நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ -2 எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த -2 கூட 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? 1 தான் ஆன்சராக கிடச்சிச்சு. அப்படி தானே? அப்போது இங்கே 1 -2 கூட 3 ஆட் பண்ணால் இந்த இடத்துல 1. இப்போ இது கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 4 கிடைக்குது. அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல 4. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா? இது எப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க, செக்ஷன் ஏ கொஸ்டின் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே x1 எடுத்து எழுதிக்கோங்க, x2 எடுத்து எழுதிக்கோங்க. எது பெரிய நம்பர்னு பாருங்கள். அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது பெரிய நம்பர், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிச்சு? 12 கிடச்சிச்சு. இது ட்ரை செக்ஷன்றதுனால 3ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சா, 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் இந்த டிஸ்டன்ஸு பாருங்கள். இப்போ இது 4னா இது கூட நம்ம இந்த 4ஐ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கிது. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் 4 தானே. அப்போ 8 கூட இந்த 4ஐ ஆட் பண்ணும்போது 12 கிடச்சிருக்கு. 4 கூட இந்த 4 ஆட் பண்ணால் 8, 8 கூட இந்த 4 ஆட் பண்ணால் 12. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, இது அனதர் மெத்தட். உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஸ்கூலில் இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம அடுத்த சம், அதாவது 12th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.